அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? உனக்கெல்லாம் இது செட் ஆகாது. மற்றவங்கள பாரு எவ்வளவு நல்லா பண்றாங்க, நீ பண்றது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தைகளை நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்ல உங்க மனசாட்சியா உங்களை பார்த்து இப்படி சொல்லி இருக்கா? அப்படி சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் விமர்சனம், அதாவது கிரிட்டிசிசம். இந்த விமர்சனம்ங்கிறது சாதாரண வார்த்தை இல்ல. சில நேரங்கள்ல இது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. நம்ம கனவுகளையும் தன்னம்பிக்கையும் ஒரே நாள்ல வெட்டி சாய்க்கிற கத்தி இது. இன்னைக்கு இந்த காணொளியில நம்மளை நோக்கி வர விமர்சனங்களை எப்படி கையாளுறதுன்னு நாம பார்க்க போறோம். அந்த விமர்சனங்களே உங்களுக்கு ஒரு எரிபொருளா மாத்தி உங்களை தப்பா பேசினவங்க முன்னாடி எப்படி தலை நிமிர்ந்து நடக்க போறோம் அப்படின்னு இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது உங்கள் சர்வமேன் சேனல். நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். ஒருத்தர் நம்மளை பாராட்டினா சந்தோஷப்படுவோம். ஆனா 10 பேர் பாராட்டுறதை விட ஒருத்தர் பண்ற எதிர்மறையான விமர்சனம் நம்மளை தூங்க விடாம பண்ணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக நாம ஏங்குறோம். இந்த விமர்சனங்கள்லயே 2 வகை இருக்கு. ஒன்னு கான்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ். இந்த கான்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறது இது உங்களை வளர்க்க செய்யற ஒரு விமர்சனம். அடுத்தது டிஸ்ட்ரக்டிவ்ங்கிறது உங்களை காயப்படுத்துகிற ஒரு விமர்சனம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எதுவுமே செய்யாம இருந்தா உங்களை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. நீங்க எப்போ ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போதான் உலகம் பேச ஆரம்பிக்கும். அப்போ விமர்சனம் வருதுன்னா நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த விமர்சனங்களை நாம எப்படி உளவியலா நாம சரி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது ஸ்டாப் த ரியாக்ஷன். அதாவது யாராவது உங்களை விமர்சிச்சா உடனே கோபப்படாதீங்க. நீங்க ஒருவேளை கோபப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற வெற்றியா அமைஞ்சிரும். அதனால யாராவது உங்களை விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, அதுவே போதும். அடுத்தது 2வது த ஃபில்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்க மேல ஒரு விமர்சனம் சொன்னாங்கன்னா அந்த விமர்சனம் உண்மையா இருக்கான்னு பாருங்க. இப்போ உதாரணமா உங்க சமையல் மோசம்னு சொன்னா அதுல உப்பு கம்மியா இருக்கான்னு பாருங்க. இருந்தா திருத்திக்கோங்க. ஆனா உங்களுக்கு சமைக்கவே வராதுன்னு சொன்னா அது அவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லை. 3வது ஹூ தே ஆர். அதாவது ஒருத்தனுக்கு நீச்சலே அடிக்க தெரியாது. ஆனா நல்ல நீச்சல் அடிக்க தெரிஞ்ச வீரன்கிட்ட போய் உனக்கு நீச்சலே சரியா அடிக்க தெரியல அப்படின்னு சொன்னா நாம அவனை எப்படி பார்ப்போம்? ஏண்டா உனக்கே நீச்சல் அடிக்க தெரியாது, நீ மற்றவங்களை விமர்சனம் பண்றியா அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும். இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் நல்லா பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணி நிறைய அடிபட்டிருப்பாரு. அதனால அவர் சொல்ற விமர்சனங்களையும் அட்வைஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது வரைக்கும் வாழ்க்கையில பிஸ்னஸே பண்ணாதவங்க பொறாமையில பேசினா அதை தூசியா தட்டி விட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கணும். உலகத்துல இன்னைக்கு நம்ம கொண்டாடுற அத்தனை வெற்றியாளர்களும் ஒரு காலத்துல முட்டாள்னு விமர்சிக்கப்பட்டவங்க தான். விமர்சனங்கள் வரும்போது நீங்க உடையக்கூடாது, அதுக்கு பதிலா நீங்க மாறணும். விமர்சிக்கிறவங்க உங்க வாழ்க்கையை எழுதக்கூடாது, நீங்க தான் உங்க வாழ்க்கைய எழுதணும். அவங்க சொல்ற ஒவ்வொரு முடியாதுங்கிற வார்த்தையும் முடிச்சு காட்டுவேங்கிற வைராகியமா நீங்க இருக்கணும். அந்த வழிதான் உங்களுக்குள்ள ஒரு நெருப்பை உருவாக்கும். அந்த நெருப்பு உங்களை சாதிக்க வைக்கும். நண்பர்களே, விமர்சனம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அது உங்களை காட்டும், ஆனா உங்களை உருவாக்காது. உங்களை நீங்க தான் உருவாக்கணும். அடுத்த முறை யாராவது உங்களை விமர்சிச்சா வருத்தப்படாதீங்க. சரி, நான் இன்னும் வளரல, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சிரிச்சிட்டே போங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த உலகத்தோட எந்த சத்தமும் உங்களை தடுக்கவே முடியாது. இந்த காணொளியில நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசை தொட்டிருந்தா அது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சந்திச்ச மிக மோசமான விமர்சனம் எது? அதை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அது ஊக்கமா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான உளவியல் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வமேன் சேனல். நன்றி, வணக்கம்.